வணக்கங்க. என் பேர் பிரியா. நான் ஒரு டீச்சர். கோயம்புத்தூரில் தனியார் பள்ளி த கேம்ஃபோர்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் மணியங்காரம்பாளையம், முர்மண்டம்பாளையம் அந்த மாதிரி ஏரியாவில் வருது. 2025 2024 25 மார்ச் 25ஆந்தேதி அங்கே வேலைக்கு சேர்ந்ததுங்க. அங்கே இப்போ பிஜிடி 9th-லேருந்து 12th எடுத்துகிட்டு இருக்கேன். சைக்காலஜியும் இங்கிலீஷும் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த ஸ்கூலில் வந்துட்டு நிறைய தவறுகள், நிறைய சட்ட மீறல்கள் எல்லாம் இருக்குது. பொழப்புன்னு ஒன்று இருக்குது. சரி, எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நாமளும் அட்ஜஸ்ட் பண்ணி பொழப்பு ஓட்டிகிட்டு இருக்கோம். 30ஆந்தேதி ஜூலை மாதம் 30ஆந்தேதி 2025 பிரின்ஸிபலும் எனக்குன்னு நான் ரிப்போர்ட் பண்ணுற பர்சன் ஒரு கோஆர்டினேட்டர் மோகினி மேனன் அப்படின்னு அவங்க பேர். அந்த மேடம்னு கூப்பிட்டுட்டு போய் நான் அங்கே வந்து உமால நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது பேரண்ட்ஸ் கிட்டே இருந்து. அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, எனக்கு காமிக்கலை. அப்படியே ஆதாரம் கேட்டாலும் அவங்க அதை ஜென்ரேட் பண்ணிக்குவாங்கன்னு வைங்க. அப்புறம் உனக்கு பதிலாக வேறு டீச்சர் எடுத்திருக்கோம், நீ வந்துட்டு கிளம்பு, நான் டெர்மினேஷன் லெட்டர்லாம் தரமாட்டேன், ஒரு மாதம் சம்பளம் வேணால் அதுக்கு பதிலாக கொடுக்குறேன் அப்படின்னு இந்த பிரின்சிபல் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்களோ, திருப்பியும் வந்துட்டு இல்லை வேணா இருந்துக்கோ, கொஞ்சம் பெரிய கிளாஸ் பாதி அந்த புது டீச்சருக்கும் ப்ளஸ் நீ 6th 7th 8th போய் இங்கிலீஷ் எடு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. திருப்பியும் வேலை வேணுமே, சம்பளம் வேணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி சரின்னு ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் போயிட்டுருக்கேன். இப்போ சேர்ந்து இருக்கிற புது டீச்சர் வந்துட்டு திவ்யா அவங்க பேர். அவங்களுக்கு என்னோட குவாலிஃபிகேஷனோ அனுபவமோ எதுவும் கிடையாது. ஒரே ஒரு பெனிஃபிட், அவங்க எங்கள் கோஆர்டினேட்டர் என்ன கம்யூனிட்டியோ அதே கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. அது அவங்களோட பெனிஃபிட், அதுதான் அவங்க ப்ளஸ் பாயிண்ட். அந்த அம்மாக்காக வேண்டி என்னை விரட்டுறதுக்கு ரொம்ப டார்ச்சர், மென்டல் டார்ச்சர் கொடுத்தாங்க. அது தாங்க முடியல. 6ஆந்தேதி பிரின்சிபலை பார்த்து, அம்மா என்னால் முடியல, போனால் இமீடியட்டாக போன்னு சொன்னேல, நான் போகிறேன், அந்த ஒரு மாதம் சம்பளம் சேர்த்து தரேன்னில்ல, தருவியா? இல்லை, நான் ஒரு மாதம் நோட்டீஸ் பீரியட் வேணால் சர்வ் பண்ணுறேன், இல்லை 2 மாதம் வேணாலும் சர்வ் பண்ணுறேன், இல்லை 3 மாதம் உங்களோட பாலிசி பிரகாரம் 3 மாதம் வேணாலும் நான் சர்வ் பண்ணுறேன். ஆனால் நான் கிளம்பணும், நான் வந்து ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை நீ இமீடியட்டாகவே போய்க்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு மாதம் சம்பளம் முதல்ல சொன்ன மாதிரி இப்போ தர முடியாது அப்படின்ட்டாங்க. இதுக்கு எதுக்குமே ரெக்கார்டெல்லாம் கிடையாது. அங்கங்கே ஏதாவது வீடியோ இருந்தால் அவங்க ஆஃபீஸ்குள்ளாரையும் ஏதாவது சிசிடிவி வீடியோ இருந்தால் தான் இருக்கும். அப்புறம் 7ஆந்தேதி இதை சொல்லிவிட்டு 7ஆந்தேதி எப்பயும் போல் நேற்று காலையில் 7 மணிக்கு போயிட்டேன், கிளாஸுக்கு போயிட்டேன். நான் ஒன்றும் ரெசிக்னேஷன் எழுதி கொடுக்கல. நான் கிளாஸில் உட்காந்துட்ருக்கேன். அந்த மோகினி மேனன்கிறவங்க வந்துட்டு, கிளாஸ் விட்டு வெளில வா, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? கரெக்ஷன் இருக்குது மேம், கரெக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன், இங்கே உட்காராத அப்படின்னு சொல்லி என்னை வெளில போய் ஸ்டாஃப் ரூமில் உட்காந்துக்கோ. ஸ்டாஃப் ரூமில் உட்காந்து கரெக்ஷன் வேலையை பார்த்துட்ருக்கேன். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பிரின்சிபல் கூப்பிட்டாங்க, நீ ஏன் இங்கே இருக்க, நீ அங்கே உட்காராத, எல்லாம் ஒரே நெகட்டிவிட்டியாக இருக்கும், நீ அங்கே உட்காராத, நீ பிள்ளைங்கிட்ட பேசாத, எதுவும் பண்ணாத, எல்லாத்தையும் சாமான் சட்டியெல்லாம் அங்கேருந்து எடுத்துட்டேன், நீ போ, உன்னை ரூமில் ஒரு ரூம் ஓப்பன் பண்ணி தர சொல்கிறேன், அங்கே உட்காந்து கரெக்ஷனை பண்ணு அப்படின்னாங்க. அதுக்கு நடுவில் வந்துட்டு ரெசிக்னேஷன் லெட்டரும் எழுதி கொடுத்துருந்தேன். அந்த ரெசிக்னேஷன் லெட்டரில் என்னென்ன டிஸ்கிரிமினேட்டரி ப்ராக்டிசஸோ, என்னென்ன மனித உரிமை, பேசிக் உரிமையோட மீறல்களோ எல்லாத்தையும் வந்துட்டு விலாவரியாக நான் எழுதி கொடுத்துருந்தேன். அதுக்கு அந்த பிரின்சிபல், இந்த ரெசிக்னேஷன் எல்லாம் நான் ஒத்துக்க முடியாது, நான் இதுக்காக எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டேன், இதை நாங்கள் படித்து சிரிச்சுக்குவோம், அப்புறமேலு நான் வச்சுக்கிறேன், ஆனால் நீ வந்துட்டு தனியாக ஒரு லெட்டர் சிம்பிளாக ரிசைன் பண்ணுறேன், ரிலீவ் பண்ண அப்படின்னு மட்டும் எழுதி விடு அப்படின்னா, இல்லாட்டியும் உன்னோட சம்பளத்தையும் தர முடியாது, டிகிரி சர்டிஃபிகேட்ஸையும் தர முடியாது அப்படின்னா.
நீ நாளைக்கு வந்து பேப்பரெல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டு மற்றது எல்லாமே உனக்கு வரும் அப்படின்னா. சரி, அவங்க சொன்ன மாதிரியே எழுதி கொடுத்துட்டு நான் போய் கரெக்ஷன் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனால் இன்னைக்கு போக முடியல. அப்புறம் நேற்று சாயந்தரம் சம்பளம் வந்திருக்க வேண்டியது, சம்பளமும் வரல. ஜூலை மாதம் வேலை செஞ்சதுக்கு எங்கே சம்பளம் கொடுக்கல கேட்டால் அதுக்கு 1008 போய் ஒரு மெயில் அனுப்புகிறாங்க. கலங்கத்தில் குட்டியாக வரல, 11 மணிக்கு வர சொன்னாங்க, ஏன் 7 மணிக்கு வரல அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து பண்ணி தரேங்க, இது டார்ச்சரில் டிஸ்கிரிமினேஷன் இல்லைன்னு சொல்லி கொடுக்குறேன்.